நமச்சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி சித்தாந்தர் சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்த வகுப்பெடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அதேபோல் அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஆரணி மையத்திலே திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி காலத்திலே இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு வழங்கி அருளிய அருமை மகள் வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும் அதேபோல் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும்
இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையிலே பதிவு செய்து கொண்டு வரும் வணக்கத்துக்குரிய அன்பு மகள் சாருமதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் உங்களோடு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இப்போது நாம் 7வது பாட்டுக்கு சிந்திக்க இருக்கிறோம். அளவை காண்டல் கருதல் உரை. அந்த பாடல்மா பாடல் நம்பர் 7. ஐயா நீங்க பேசிட்டே இருங்க ஐயா, நான் எடுத்து வச்சிடுறேன். நான் தேடிட்டு இருக்கேன். சரிம்மா. எல்லா பிரமாணங்களும் 3 அடங்குன்றார். அதாவது எல்லா மொத்த பிரமாணங்கள் 10. பிரமாணம்னு அளவை. இந்த 10 சொல்றாங்க. இந்த 10மே 3 அடங்கிடுன்றார். காண்டல் கருதல் உரை. காட்சி கருதல் உரையில் அடங்கிடும் சொல்றார். இந்த பாடல் தான். அந்த பாடலுக்கு போட்டீங்க. பதம் அளவை எழுதிகளம்மா. பதம் அளவை, அதுக்கு உரை பிரமாணம் எனப்படுவது. பதம் அளவை, அதற்கு உரை பிரமாணம் எனப்படுவது. பதம் காண்டல் கருதல் உரை. பதம் காண்டல் கருதல் உரை, அதற்கு உரைமா காட்சி அனுமானம் ஆகமம். பதம் காண்டல் கருதல் உரை, அதற்கு உரை காட்சி அனுமானம் ஆகமம். அடுத்தது பதம் அபாவம், அதுக்கு உரை இன்மை. அபாவம் பதம், அதுக்கு உரை இன்மை. அதுக்கு அடுத்த பதம் பொருள். அதுக்கு அடுத்த பதம் பொருள், அதுக்கு உரை அருத்தாபத்தி. அருத்தாபத்தி ஆறு இத்தாபத்தி. அடுத்தது பதம் ஒப்பு. ஒப்பு, அதுக்கு உரை ஓமை. ஒப்புக்கு பதம், அதுக்கு உரை ஓமை என. பதம் 6 என்பர். பதம் 6 என்பர், அதுக்கு உரை 6 வகைப்படும் என்பர். அடுத்து பதம் அளவை மேலும். அளவை மேலும் பதம், அதற்கு உரை அந்த 6 வகை பிரமாணங்களுக்கு மேலும். பதம் அளவை மேலும், அதற்கு உரை அந்த 6 வகை பிரமாணங்களுக்கு மேலும். அடுத்தது பதம் ஒழிபு. ஒழிபுக்கு உரை பாரிசேடமும். கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க ஐயா. சரி. கொஞ்சம் ஒழிபு. ஒழிபு பாரிசேடமும். ஒழிபு ஒழிவுக்கு என்னங்க சொன்னீங்க? ஒழிவுக்கு அது பதம் உரை பாரிசேடம். பாரிசேடம்னா 3 பேர் இருக்க இடத்துல 2 பேர் கள்வர் அல்ல என்று நிரூபித்தால் 3ஆமவன் கள்வன் பேர். பாரிசேடமும். அடுத்தது பதம் உண்மை. அடுத்தது பதம் உண்மை, அதுக்கு உரை சம்பவமும். பதம் உண்மை, அதற்கு உரை சம்பவமும். அடுத்தது பதம் ஐதீகத்தோடு. பதம் ஐதீகத்தோடு. ஐதீகம் சொல்றேன்ல, பரம்பரையா சொல்லப்படுது. ஐதீகத்தோடு, அதுக்கு உரை உலகில் பேசப்படுவதும். பதம் ஐதீகத்தோடு, அதற்கு உரை உலகில் பேசப்படுவதும். அடுத்தது பதம் இயல்பு என. இயல்பு என, அதுக்கு உரை பதம் இயல்பு என, அதுக்கு உரை சகசமும் என்று. சகஜம் சொல்றேன்ல,
சகஜமும் என்று. அதுக்கு அடுத்தது பதம் நான்கு அளவை காண்பர். நான்கு அளவை காண்பர். பதம் நான்கு அளவை காண்பர். அதுக்கு உரை நான்கு பிரமாணம் உண்டு என்று அறிஞர்கள் கூறுவர். பதம் நான்கு அளவை. அதுக்கு உரை நான்கு பிரமாணம் உண்டு என்று அறிஞர்கள் கூறுவர். அவற்றின் மேலும். பதம் அவற்றின் மேலும். பதம் அவற்றின் மேலும். அதுக்கு உரை அந்த 10 பிரமாணங்களுக்கு மேலாக. அவற்றின் மேலும் பதம். அதுக்கு உரை அந்த 10 பிரமாணங்களுக்கு மேலாக. பதம் அவற்றின் மேலும். அதுக்கு உரை அந்த 10 பிரமாணங்களுக்கு மேலாக அறைவர். பதம் அறைவர். அறைவர் பெரிய ராணம்மா அறைவர். அதுக்கு உரை பிரமாணங்கள் உண்டு என்று கூறுவர். பிரமாணங்கள் உண்டு என்று கூறுவர். அடுத்தது பதம் அவை எல்லாம். அவையெல்லாம் அளவை. பதம் அது அவை எல்லாம் அளவை காண்டல் கருதல். உரை அவை எல்லாம். இது பதம் பெரிய பதம். அது அவை எல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை. இது பதம்ங்க. அவை எல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை. இதற்கு உரைங்க. அவற்றையெல்லாம் அவற்றையெல்லாம் பிரமாணங்களே. அவற்றையெல்லாம் பிரமாணங்களே என்று கூறினாலும். இது உரைங்க. அவற்றையெல்லாம் பிரமாணங்களே என்று கூறினாலும் காட்சியும் அனுமானமும் ஆகமும். காட்சியும் இது உரைதான். காட்சியும் அனுமானமும் ஆகமும். பதம் இன்னொரு சொல்றேன். அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை. அதுக்கு உரை அவற்றையெல்லாம் பிரமாணங்களே என்று கூறினாலும் காட்சியும் அனுமானமும் ஆகமும். அடுத்தது பதம் என்ற இம்மூன்றின். என்ற இம்மூன்றின். என்ற இம்மூன்றின் உரை. அதுக்கு என்று பேசப்படும் இந்த 3 பிரமாணங்களுள். பதம் என்ற இம்மூன்றின். அதுக்கு உரை என்று பேசப்படும் இந்த 3 பிரமாணங்களுள். அதுக்கு அடுத்து பதம் அடங்கியிடும். அடங்கியிடும். அடங்கிவிடும் அல்லது அடங்கியிடும். அதற்கு உரை அடங்குவனவாம்.
அடங்கியிடும் பதம். அதுக்கு உரை அடங்குவனவாம். அதான் 10 பிரமாணங்கள் சொன்னாலும் அது எல்லாமே காட்சி கருதல் உரையில வந்துரும்ன்ற. ஏதாவது எழுது சந்தேகம் இருக்குல்ல? இன்னும் ஏதாவது சொல்லணுமா? அதுல திருப்பி கேட்குறீங்களா? அடுத்து போலாங்களா? யாராவதுக்கு அது விட்டுட்டீங்கன்னா ஒரு வார்த்தை டக்குன்னு கேட்டீங்கன்னா ஐயா சொல்லிடுவாரு. இல்லைன்னா யூடியூப்ல எழுதிக்கிங்க. யூடியூப்ல வரும், கேட்டு எழுதிக்கலாம். அவற்றின் மேலும் காட்சி அனுமானம் என்னம்மா? அவற்றின் மேலும் அவற்றின் அந்த 10 உரை என்னங்க ஐயா? அந்த 10 பற்றுவா 10 10 ஓகே. 10 பிரமாணங்களுக்கு மேலாக அடங்கிடுமே. அடங்கிடுனா அடங்கு உணவாம். அடங்கி விடமா? ஆமா. அதான் 10க்கு மேலே சொல்றாங்க. எல்லாமே காட்சி கருதல் உரையில் அடங்கிடுன்ற. பிரமாணங்கள் 10, 10க்கு மேலேயும் சொல்றாங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு காட்சி கருதல் உரையில் அடங்கிடுன்ற. இப்ப புவனேஸ்வரி அம்மா கேளுங்க. சொல்லுமா பூனா, சொல்லுமா. முதல்ல பதம் வந்து காண்டல் கருதல் உரைன்னு முதல்ல சொன்னீங்க. அதுக்கு வந்து உரை என்ன சொன்னீங்க? காட்சி அனுமானம் ஆகமம். அனுமானம் காட்சி ஆகமம். சரிங்க. அடுத்தது 8வது பாட்டு மாசரு காட்சி போட்டீங்க. பாடல் போட்டீங்க. பாடல் நம்பர் 8ங்க. காட்சி அனுமானம் உரை என்ற 3 அளவைகளை இலக்கணம் சொல்றார். காட்சி அனுமானம் உரை என்னும் 3 அளவைகளில் இலக்கணம் சொல்றாரு. இப்ப வந்து முதல்ல 10 சொல்லிட்டாரு. 10 வந்து இந்த 3 அடங்கன்ட்டாரு. காட்சி கருதல் உரை. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, காட்சி அனுமானம் உரை என்ன 3 அளவைகளை இலக்கணம் சொல்றார். அது விரிவா சொல்றாரு. இப்போ காட்சின்னா என்ன, அனுமானம்னா என்ன, உரைனா என்னன்றதை விரிவா சொல்றாரு. இந்த பாட்டுல இருந்து விரிவா சொல்றார். பதம்ங்க மாசு அரு காட்சி. பதம் மாசு அரு காட்சி. பதம் வந்து மாசு அரு பெரிய ரோனா மாசு அரு காட்சி. அதுக்கு உரைங்க குற்றமற்ற காட்சி பிரமாணம் எனப்படுவது. குற்றமற்ற காட்சி பிரமாணம் எனப்படுவது. பதம் வந்து மாசு அரு காட்சி. அதற்கு உரை குற்றமற்ற காட்சி பிரமாணம் எனப்படுவது. காட்சினா என்னன்னு சொல்றாரு. இப்போ அடுத்தது பதம் கீழே ஐயம் திரிவு இன்றி. ஐயம் திரிவு இன்றி. பதம் வந்து ஐயம் திரிபு இன்றி. இது பதம். இதுக்கு உரைங்க விளங்காமல் தோன்றிய ஒரு பொருளை. பதம் வந்து ஐயம் திரிபு இன்றி. அதுக்கு உரை விளங்காமல் தோன்றிய ஒரு பொருளை சந்தேக விபரீத உணர்வு இன்றி. பதம் ஐயம் திரிவு இன்றி. அதுக்கு உரைங்க விளங்காமல் தோன்றிய ஒரு பொருளை சந்தேக விபரீத உணர்வு இன்றி. அடுத்து பதம்ங்க விகற்பம் முன்னா. விகற்பம். வீணா காணா பெரிய இறனா பானா இம்மன்னா. விகற்பம் முன்னா. மூ இன்னா முன்னா. விகற்பம் முன்னா பதம் அது. அதுக்கு உரை விளங்கி அறியும் அறிவை கொண்டு. விளங்கி அறியும் அறிவை கொண்டு. பதம் வந்து விகற்பம் முன்னா.
அதற்கு உரை விளங்கி அறியும் அறிவை கொண்டு. விளங்கி அறியும் அறிவை கொண்டு. அடுத்தது பதம் ஆசு அற அறிவது ஆகும். ஆசு அற அறிவது ஆகும். ஆசு சுனா அற அறிவது ஆகும். இது பதம். அதுக்கு உரைங்க ஆசு அற அறிவது ஆகும் பதம். அதற்கு உரை குற்றமற்று நேரே அறியும் ஆன்ம சிற்சக்தி ஆகும். பதம் ஆசு அற அறிவது ஆகும். அதுக்கு உரை குற்றமற்று நேரே அறியும் ஆன்ம சிற்சக்தி. சிற்சக்தினா ஆன்ம அறிவுன்னு போட்டுருங்க. ஆன்ம சிற்சக்தினா ஆன்மாவின் அறிவுன்னு போட்டுக்கலாம். குற்றமற்று நேரே அறியும் ஆன்ம அறிவு ஆகும். அடுத்தது பதம் அனுமானம். அனுமானம் அதுக்கு உரை பதம் அனுமானம். அதற்கு உரை கருதல் அளவை எனப்படுவது. கருதல் அளவை எனப்படுவது. பதம் அனுமானம். அதுக்கு உரை கருதல் அளவை எனப்படுவது. அடுத்தது பதம் மறைபொருள். மறைபொருள். மறைபொருள் பதம். அதற்கு உரை நேரில் கண்டு அறிய முடியாதபடி. நேரில் கண்டு. ஐயா ஒரு நிமிஷம் சிவாய நம்ம சொல்லுங்க. அவினாபாவம் சொல்லல ஐயா. என்னங்கய்யா? அனுமானம் அவினாபாவம். அது பின்னால வரும். பின்னால வரும். வருது. அடுத்தது வருது. பாடல் அவினாபாவம்னு வருது. இல்ல பிரிச்சு சொல்லுவாங்க. ஒரே சொல்லுவாங்க பிரிச்சு சொல்லுவாங்க. அதை பின்னால வருது. நீங்க கேட்கறது பின்னால வருது. சரி ஐயா நன்றி. மறைபொருளுக்கு நேரில் கண்டு அறிய முடியாதபடி. நேரில் கண்டு அறிய முடியாதபடி மறைந்து இருக்கும் பொருளை. நேரில் கண்டு அறிய முடியாதபடி மறைந்து இருக்கும் பொருளை. பதம் மறைபொருள். அதற்கு உரை நேரில் கண்டு அறிய முடியாதபடி மறைந்து இருக்கும் பொருளை. இது பதம். அவினாபாவம் பேசரும் ஏது கொண்டு. அவினாபாவம் பேசரும் ஏது கொண்டு. இப்ப வருது. நீங்க கேட்டது வருது பாருங்க. அவினாபாவம் பேசரும் ஏது கொண்டு. பதம் அவினாபாவம் பேசரும் ஏது கொண்டு. இது பதம்ங்க. அதற்கு உரை பதம் அவினாபாவம் பேசரும் ஏது கொண்டு. அதற்கு உரை அந்த பொருளை விட்டு நீங்காமல். அந்த பொருளை விட்டு நீங்காமல் உடன் நிகழ்வதாக. அந்த பொருளை விட்டு நீங்காமல் உடன் நிகழ்வதாக சொல்லப்படும். அந்த பொருளை விட்டு நீங்காமல் உடன் நிகழ்வதாக சொல்லப்படும் காரணத்தை கொண்டு. உடன் நிகழ்வதாக சொல்லப்படும் காரணத்தை கொண்டு. பதம் அடுத்தது பதம் பெறுவது ஆகும். பெறுவது ஆகும். பதம் பெறுவது ஆகும். அதுக்கு உரை அறியும் ஆன்ம சிற்சக்தி ஆகும். சிற்சக்தினா ஆன்மாவின் அறிவுன்னு வச்சுக்க. அறியும் ஆன்ம சிற்சக்தி ஆகும். பதம் பெறுவது ஆகும். அதற்கு உரை
அறியும் ஆன்ம சிற்சக்தி ஆகும். அதுக்கடுத்து பதம் காசு அரும் உரை. காசு அரும் உரை. இது மாசுன்னு வரணும்னு நினைக்கிறேன். காசு வரக்கூடாது. மாசு அரு உரைங்க. மாசு அரு உரை. மாசு அரு உரை பதம். அது மாசு அரு உரை பதம். அதுக்கு உரை குற்றமற்ற ஆகம பிரமாணம். குற்றமற்ற ஆகம பிரமாணம் எனப்படுவது. மாசு அரு உரை பதம். அதுக்கு உரைங்க குற்றமற்ற ஆகம பிரமாணம் எனப்படுவது. அடுத்தது பதம் இம்மானத்து. இம்மானத்து அடங்கிடா பொருளை. பதம் இம்மானத்து. இம் மாவண்ணா மானத்து அடங்கிடா பொருளை. பதம் இம்மானத்து அடங்கிடா பொருளை. பதம் இம்மானத்து அடங்கிடா பொருளை. அதுக்கு உரைய காட்சி அனுமானம். பதம் இம்மானத்து அடங்கிடா பொருளை. அதற்கு உரை காட்சி அனுமானம் என்னும். காட்சி அனுமானம் என்னும் இவ்விரண்டு. காட்சி அனுமானம் என்னும் இவ்விரண்டு பிரமாணங்களினாலும். காட்சி அனுமானம் என்னும் இவ்விரண்டு பிரமாணங்களாலும் அறிய இயலாத காட்சி அனுமானம் என்னும் இவ்விரண்டு பிரமாணங்களாலும் அறிய இயலாத பரலோக செய்தி பாதாள லோக செய்தி முதலானவற்றை பதம் இம்மானத்து அடங்கிடா பொருளை. அதற்கு உரை காட்சி அனுமானம் என்னும் இவ்விரண்டு பிரமாணங்களாலும் அறிய இயலாத பரலோக செய்தி பாதாள லோக செய்தி முதலானவற்றை. அடுத்து பதம் காட்டும். பதம் காட்டுங்க. அதற்கு உரை பதம் காட்டும். அதற்கு உரை ஆப்த வாக்கியம் என்னும். ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம்னா அருளாளர்களின் உரைன்னு அர்த்தம். அருளாளர்கள் வாக்குன்னு அர்த்தம். ஆப்த வாக்கியம்னா அருளாளர்களுடைய வாக்கு. திருமுறைகள் சித்தாந்த சாத்திரங்கள் அப்படி. ஆப்த வாக்கியம் என்னும் ஆகம அளவையை கொண்டு. ஆப்த வாக்கியம் என்னும் ஆகம அளவையை கொண்டு அறியச் செய்யும். ஆப்த வாக்கியம் என்னும் ஆகம அளவையை கொண்டு அறியச் செய்யும் ஆன்ம சிற்சக்தி ஆகும். ஆன்ம சிற்சக்தி ஆகும். அதாவது காட்சி கருதல்ல வராத அருளாளர் வாக்கை கொண்டு நம்ம உணர்கிறோம். நம்ம இப்போ செய்கிற பாவத்துக்கு அடுத்த பிறவில தண்டனை கிடைக்கும், இப்போ செய்கிற புண்ணியத்துக்கு அடுத்த பிறவில நன்மை கிடைக்கும். இதெல்லாம் அருளாளர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் அப்படியே நம்ம நம்புகிறோம். ஆப்த வாக்கியம் என்றால் அருளாளர்களின் வாக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாவது விட்டுருக்கா சொல்லுங்க. யாராவது விட்டுருந்தா சொல்லுங்க. அதை நான் படிச்சு காட்டிடுறேங்க. அவங்க எழுதாதவங்க எழுதிப்பாங்க. சரிம்மா.
8வது பாடல் மாசிறு காட்சி. அதுக்கு உரை வந்து குற்றமற்ற காட்சி பிரமாணம் எனப்படுவது. அடுத்ததாக ஐயம் திரிபு இன்றி. அதுக்கு உரை விளக்காமல் தோன்றிய ஒரு பொருளை சந்தேக விபரீத உணர்வு இன்றி. அடுத்ததாக விகற்ப முன்னர். அதற்கு உரை விளங்கிய அறியும் அறிவை கொண்டு. அடுத்தது ஆசர அறிவதாகும். குற்றமற்று மேலே அறியும் ஆன்ம சிற்சக்தி, அதாவது ஆன்ம அறிவாகும் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்ததாக அனுமானம் கருதல் அளவு எனப்படுவது. அடுத்தது மறைப்பொருள். அதுக்கு உரை நேரில் கண்டு அறிய முடியாதபடி மறைந்திருக்கும் பொருளை. அடுத்ததாக அவினாபாகம் பேசுறு ஏது கொண்டு. அதற்கு விளக்கம் வந்து உரை வந்து அந்த பொருளை விட்டு நீங்காமல் உடன் நிகழ்வதாக சொல்லப்படும் காரணத்தை கொண்டு. அடுத்தது பெறுவதாகும். அதற்கு உரை அறியும் ஆன்மா சிற்சக்தியாகும். அடுத்ததாக மாசு அருமுறை குற்றமற்ற ஆகம பிரமாணம் எனப்படுவது. அடுத்தது இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்சி அனுமானம் எண்ணம் இவ்விரண்டு பிரமாணங்களினாலும் அறிய இயலாத பரலோக செய்தி பாதாள லோக செய்தி முதலானவற்றை அடுத்ததாக காட்டும் ஆத்த வாக்கியம் என்னும் ஆகம அளவை கொண்டு அறிய செய்யும். அதற்கு ஆன்ம சிற்சக்தி ஆகும். இதுக்கு அருளாளருடைய வாக்கு அது. சிவாய நம. அடுத்ததுக்கு போலாங்கய்யா. 9வது பாட்டுமா. நிர்விகற்பம் முதலிய 4 வகை காட்சிகள். நிர்விகற்பம் முதலிய தலைப்புக. நிர்விகற்பம் முதலிய நிர்விகற்பன தெளிவில்லாமல் பார்க்கிற காட்சி. நிர்விகற்பம் ஐயா இந்த பாட்டு வந்து கண்ட பொருளை இரட்டறிவு அந்த பாட்டு தான். ஆமா ஆமா. அதுக்கு தலைப்பு நிர்விகற்ப முதலிய 4 வகை காட்சிகளின் இலக்கணம். நிர்விகற்பன தெளிவில்லாததுன்னு அர்த்தம். நிர்விகற்பம் முதலிய 4 வகை காட்சிகளின் இலக்கணம் தலைப்புங்க அதுக்கு பாடலுக்கு. நிர்விகற்பம் முதலிய 4 வகை காட்சிகளின் இலக்கணம் தலைப்புங்க. இப்ப பதம் சொல்றேன். விண்டல் இல்லா. விண்டல் இல்லா பதம். விண்டல் இல்லா பதம். விண்டல் இல்லா. அதுக்கு உரைய பெயர். பதம் வந்து விண்டல் இல்லா. அதற்கு உரை பெயர் சாதி குணம். பெயர் சாதி குணம் கன்மம் பொருள். பெயர் சாதி குணம் கன்மம் பொருள் என்னும் 5 பகுத்து அறிதல் இன்றி. வெண்டல் இல்லா பதம்ங்க. அதுக்கு உரை பெயர் சாதி குணம் கன்மம் பொருள் என்னும் 5 பகுத்து அறிதல் இன்றி. அடுத்தது பதம் பொருளின் உண்மை மாத்திரத்தின் அறிதல். 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 அதுக்கு உரை இது ஏதோ ஒன்று தோன்றுகிறது
இது ஏதோ ஒன்று தோன்றுகிறது என்று இது ஏதோ ஒன்று தோன்றுகிறது என்று பொது வகையால் இது ஏதோ ஒன்று தோன்றுகிறது என்று பொது வகையால் பொருளின் உண்மையை மட்டும் அறிகின்ற ஆன்மாவின் சிற்சக்தி. சிற்சக்தினா பிராக்கெட்ல அறிவுன்னு போட்டுங்க. ஆன்மாவின் அறிவு. பதம் பொருளின் உண்மை மாத்திரத்தின் அறிதல் பதம். அதுக்கு உரை இது ஏதோ ஒன்று தோன்றுகிறது என்று பொது வகையால் பொருளின் உண்மையை மட்டும் அறிகின்ற ஆன்மாவின் சிற்சக்தி. அடுத்தது பதம் விகற்பம் இல்லா காட்சி ஆகும். பதம் விகற்பம் இல்லா காட்சி ஆகும். பதம் விகற்பம் பெரிய விகற்பம் இல்லா காட்சி ஆகும். அதற்கு உரை நிர்விகற்ப காட்சி எனப்படும். நிர்விகற்ப காட்சி எனப்படும். நிர்விகற்பம்னா ஒரு பொருளை பொதுவா அறியறது, அதாவது அதனுடைய முழு செய்தியும் இல்லாம பொதுவா ஒரு பொருள் என்று அறிவது. விகற்பம் இல்லா காட்சியாகும் பதம். அதுக்கு உரை நிர்விகற்ப காட்சி எனப்படும். நிர்விகற்ப காட்சி எனப்படும். அடுத்தது பதம் கண்ட பொருளை. அடுத்தது பதம் கண்ட பொருளை. பதம் கண்ட பொருளை. அதுக்கு உரை அவ்வாறு அறிந்த பொருளை. அதற்கு உரை அவ்வாறு அறிந்த பொருளை. பதம் கண்ட பொருளை. அதற்கு உரை அவ்வாறு அறிந்த பொருளை. அடுத்தது பதம் இரட்டுறவே கருதுதல். இரட்டுறவே இரட்டுறவே கருதுதல். பதம் இரட்டுறவே கருதுதல். அதற்கு உரை இது யாதாக இருக்கும். இது யாதாக இருக்கும். அதுவா இதுவா. இரட்டுறவே கருதுதல் பதம். அதுக்கு உரை இது யாதாக இருக்கும். அதுவா இதுவா என்று ஒன்றிலே துணிவு ஏற்படாமல். இது யாதாக இருக்கும். இதுவா அதுவா இதுவா என்று ஒன்றிலே துணிவு ஏற்படாமல் ஆராயும் ஆன்மாவின் சிற்சக்தி. இரட்டுறவே கருதுதல் பதம். அதற்கு உரை இது யாதாக இருக்கும். அதுவா இதுவா என்று ஒன்றிலே துணிவு ஏற்படாமல் ஆராயும் ஆன்மாவின் சிற்சக்தி. அடுத்தது பதம் ஐயம். ஐயம் பதம்
அதுக்கு உரை ஐயக்காட்சி எனப்படும். ஐயக்காட்சி எனப்படும் பதம் வந்து ஐயம், அதற்கு உரை ஐயக்காட்சி எனப்படும். பதம் ஐயம், அதற்கு உரை ஐயக்காட்சி எனப்படும். பதம் அடுத்தது திரியவே காண்டல். திரியவே, திரியவே காண்டல் பதம் அது. அதற்கு உரை திரியவே காண்டல் பதம். அதற்கு உரை அறிந்த பொருளை, அறிந்த பொருளை அதனோடு, அறிந்த பொருளை அதனோடு ஒத்து இருக்கும், அறிந்த பொருளை அதனோடு ஒத்து இருக்கும் மற்றொரு பொருளாக, மற்றொரு பொருளாக மயங்கி நிச்சயிக்கின்ற, மயங்கி நிச்சயிக்கின்ற ஆன்மாவின் சிற்சக்தி. தெரியவே கொண்டல், அதுக்கு வந்துங்க அறிந்த பொருளை அதனோடு ஒத்து இருக்கும் மற்றொரு பொருளாக மயங்கி நிச்சயிக்கின்ற ஆன்மாவின் சிற்சக்தி. அடுத்தது பதம் திரிவு ஆம். திரிவு ஊனா, திரிவு ஆம், திரிவு ஆம். அதுக்கு உரை விபரீத காட்சி எனப்படும். திரிவு ஆம் பதம், அதற்கு உரை விபரீத காட்சி எனப்படும். வெவ்வேறு இடலா விபரீத திரிவு ஆமுக்கு பதம்ங்க திரிவு ஆம். திரிவு ஆம், அதுக்கு விபரீத காட்சி எனப்படும். விபரீத, விபரீத காட்சி எனப்படும். பதம் திரிவு ஆம், அதற்கு உரை விபரீத காட்சி எனப்படும். அடுத்தது பதம் பெயர் சாதி குணம் கன்மம் பொருள் என ஐந்து. அடுத்த பதம்ங்க பெயர் சாதி குணம் கன்மம் பொருள் என ஐந்து. அதற்கு உரை பெயரும் சாதியும் குணமும், பெயரும் சாதியும் குணமும் கன்மமும், கன்மமும் பொருளும், பெயரும் சாதியும் குணமும் கன்மமும் பொருளும் ஆகிய ஐந்தும் அந்த பொருளினிடத்து நன்றாக விளங்கும்படி உணர்வது. பெயர் சாதி குணம் கன்மம் பொருள் என ஐந்து. அது பதம்ங்க. அதுக்கு உரை பெயரும் சாதியும் குணமும் கன்மமும் பொருளும் ஆகிய ஐந்தும் அந்த பொருளிடத்து நன்றாக விளங்கும்படி உணர்வது.
பதம் பெயர் சாதி குணம் கண்மம் பொருள் என 5. அது பதம். அதற்கு உரை பெயரும் சாதியும் குணமும் கண்மமும் பொருளும் ஆகிய 5ம் அந்த பொருளினிடத்து நன்றாக விளங்கும்படி உணர்வது. அடுத்ததுங்க சபிகற்ப உணர்வினுக்கு உண்டு. பதம் சபிகற்ப உணர்வினுக்கு உண்டு. சபிகற்ப உணர்வினுக்கு உண்டு பதம். அது சவிகற்ப உணர்வினுக்கு உண்டு. சவிகற்பன்னா முழுமையா தெரியறது. அதாவது நிர்விகற்பன்னா பொதுவா அறியறது. சவிகற்பன்னா தனித்தனியா பிரித்து அறிவது. சபிகற்ப உணர்வினுக்கு உண்டு. அதற்கு உரைய சபிகற்ப காட்சி எனப்படும். சபிகற்ப காட்சி எனப்படும். சபிகற்ப உணர்வினுக்கு உண்டு பதம். அதற்கு உரை சபிகற்ப காட்சி எனப்படும். அது முதல் எழுத்து சொல்லுங்க ஐயா. பதம் எழுத்து சொல்லுங்க. கா கதிக விகற்ப சபிகற்ப சானா சபிகற்ப. சரி சரி சபிகற்ப உணர்வினுக்கு உண்டு. அது பதம். அதுக்கு உரை சபிகற்ப காட்சி எனப்படும். சபிகற்ப காட்சி எனப்படும். அதுக்கு ஐயா அதுக்கு பொருள் என்னங்க ஐயா சொன்னீங்க? அதுக்கு பொருள் என்ன சொன்னீங்க? எப்படி காண்பதுன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க. சபிகற்ப காட்சி எனப்படும். சபிகற்பனா தெளிவா அறியறதுமா. நிர்விகற்பனா தெளிவில்லாமல் அறியறது. சபிகற்பனா தெளிவாக அறிவதுன்னு அர்த்தம். சபிகற்ப காட்சி எனப்படும். அதாவது அதுக்கு கீழே எழுதிங்க. அதாவது ஒரு பொருளை உள்ளவாறு உணரும். அதாவது ஒரு பொருளை உள்ளவாறு உணரும் ஆன்மாவின் சிற்சக்தி. ஒரு பொருளை உள்ளவாறு உணரும் ஆன்மாவின் சிற்சக்தி சபிகற்ப காட்சி எனப்படும். சபிகற்ப காட்சி எனப்படும். அதாவது நிர்விகற்பனா தெளிவில்லாமல் அறியறது. சபிகற்பனா தெளிவாக அறிவது. அடுத்ததுக்கு போலாங்கய்யா. 10ங்க. பாடல் 10ங்க. தலைப்பு காண்டல். தலைப்பு இது பாடலுக்கு தலைப்பு காண்டல் கருதல். காண்டல் கருதல் உரை. காண்டல் கருதல் உரை என்னும் 3 அளவைகளின் தலைப்பு காண்டல் கருதல் உரை என்னும் 3 அளவைகளின் பாகுபாடு. காண்டல் கருதல் உரை என்னும் 3 அளவைகளின் பாகுபாடு. இது பதம்ங்க. காண்டல் பதம் காண்டல். அதற்கு உரை காட்சி பிரமாணம். காண்டல் என்பது பதம். அதற்கு உரை காட்சி பிரமாணம். அடுத்தது பதம் வாயில். வாயில் பதம். அதற்கு உரை இந்திரிய காட்சி. இந்திரிய காட்சி.
அடுத்தது பதம் மனம். மனம் அதுக்கு உரை மானத காட்சி. மானத காட்சி. அடுத்தது பதம் தன் வேதனையோடு. பதம் தன் வேதனையோடு. பதம் தன் வேதனையோடு அதுக்கு உரை தன்வேதனை காட்சி. தன்வேதனை காட்சி. தன்வேதனையோடு பதம் அதுக்கு உரை தன்வேதனை காட்சி. அதுக்கு அடுத்தது பதம் யோக காட்சி. யோக காட்சி. யோக காட்சி அதுக்கு உரை யோக காட்சி என. அதுக்கு உரை யோக காட்சி என 4 வகைப்படும். யோக காட்சி அதுக்கு பதம் அதுக்கு உரை யோக காட்சி என 4 வகைப்படும். அந்த 4 வகைப்படுறதுக்கு பதம் வந்துங்க ஈண்டு 4ஆம். யோக காட்சி யோக காட்சி என ஈண்டு 4ஆம் பதம். ஈண்டு 4ஆம். ஈண்டு ஈண்டு 4ஆம். அதுக்கு உரை 4 வகைப்படும். அடுத்தது பதம்ங்க அனுமானம். அனுமானம் அது பதம் அதுக்கு உரை அனுமான பிரமாணம். அனுமானம் பதம் அதற்கு உரை அனுமான பிரமாணம். அடுத்த பதம் தனக்கும் பிறர்க்கும் என்று. தனக்கும் பிறர்க்கும் என்று பதம் தனக்கும் பிறர்க்கும் என்று அதுக்கு உரைங்க தன்பொருட்டு அனுமானம். தன்பொருட்டு அனுமானம். பிறர் பொருட்டு அனுமானம். தன்பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகைப்படும். தனக்கும் பிறர்க்கும் என்று பதம் அதற்கு உரை தன்பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகைப்படும். அதுக்கடுத்து பதம்ங்க மாண்ட உரை. மாண்ட உரை அது பதம் அதுக்கு உரை மாட்சிமை உடைய. மாட்சிமை உடைய ஆகம பிரமாணம். மாட்சிமை உடைய ஆகம பிரமாணம். அதுக்கடுத்து பதம் தந்திரம். தந்திரம் பதம் அதுக்கு உரை தந்திரக்கலை. பதம் தந்திரம் அதற்கு உரை தந்திரக்கலை. அடுத்தது பதம் மந்திரத்தோடு. பதம் மந்திரத்தோடு அதற்கு உரை மந்திரக்கலை. மந்திரத்தோடு பதம் அதுக்கு உரை மந்திர கலை. அடுத்து பதம் உபதேச சொல் என. உபதேச சொல் என. உபதேச சொல் என அதுக்கு உரை உபதேச கலை என. உபதேச கலை என. உபதேச கலை என 3ஆம் பதம். 3ஆம் 3 வகைப்படும். பதம் 3ஆம் 3 வகைப்படும். அடுத்தது பதம்ங்க பூண்ட அளவைக்கு எதிர் புலன்.
பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன். பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன் பதம். அதுக்கு உரை சொல்லப்பட்ட. பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன் அது பதம்ங்க. உரை வந்து சொல்லப்பட்ட இந்த பிரமாணங்களால் அளந்து அறியப்படும். சொல்லப்பட்ட இந்த பிரமாணங்களால் அளந்து அறியப்படும் பிரமேயம். பிரமேயம் 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 ஆகிய பொருள்கள் சொல்லப்பட்ட இந்த பிரமாணங்களால் அளந்து அறியப்படும் பிரமேயம் ஆகிய பொருள்கள். பதம் அடுத்தது. தன் இயல்பு பொது என இரண்டாம். தன் இயல்பு பொது என இரண்டாம். அதுக்கு உரை சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்று இரண்டு வகைப்படும். பதம் தன் இயல்பு பொது என இரண்டாம். அதற்கு உரை சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்று இரண்டு வகைப்படும். தன்னியல்பு பொது என இரண்டாம். அதுக்கு உரை சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்று இரண்டு வகைப்படும். இது ஏதாவது படிச்சு காட்டணுமா? ஐயா தான் அழகா சொல்லிட்டாரு. படிச்சு காட்டுன்னா சொல்லுங்க, நான் படிச்சு காட்டுறேன். தன்வேதனையோடு அப்படின்னு சொன்னாங்களாமா. தன்வேதனை காட்சி அதுன்னா எப்படிமா புரிஞ்சுக்கிறது? அதுவும் இந்திரிய காட்சி அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த 13 திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேமா கருத்தை. 13 11 எழுதிங்க. அடுத்த வகுப்புல இந்த 13 நம்ம ஒரே திருப்பி பார்த்துருவோம். சரிங்க சரிங்க. ஐயா சொல்வாருங்கம்மா, எல்லாத்தையும் ஒரு முறை சொல்வாரு. ஏற்கனவே 2 யூடியூப்ல அந்த 13 பாடலுக்கு விளக்கம் எடுத்துட்டாரு. இப்ப நீங்க எழுதிருத்த வச்சு அந்த மறுபடியும் பாருங்க. அடுத்த வாரம் ஐயா மீண்டும் இந்த வாரம் நேரம் இருந்தா சொல்வாரு. இல்லைன்னா நீங்க மறுபடியும் ஒரு தடவை எடுங்கயானா எடுப்பாரு ஐயா. 13 எடுத்துருமா? 13 எடுத்துரும். தன்மை காட்சிக்கெல்லாம் பின்னாலே திருப்பியும் விளக்கம் பாடல் வருது பின்னால. அதான் இது மொத்தமா சொல்லிடுறாருயா. ஒவ்வொன்றும் தனித்தனியா விளக்குறாரு. இதுல மொத்தமா சொல்லிடுறாரு. ஒவ்வொன்னு பின்னால தனித்தனியா விளக்குறாரு. பின்னால பாடல் வருது. ஆமா ஆமா, பின்னால வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் வருது. பாடல் 20 வரைக்கும் இந்த மாதிரிதான் வருயா. ஒவ்வொன்றையும் மொத்தமா சொல்லிடுவாரு. அப்புறம் ஒவ்வொன்றா விளக்கின்னு போவார். 11 போலாங்களா? எப்படிங்க? போலாங்கய்யா போலாம். சரி, பாடல் முடிச்சதே போயிடுங்கய்யா. சரிம்மா. தலைப்பு 11ஆம் பாடல் தலைப்பு சிறப்பு இயல்பு பொது இயல்பு இலக்கணம். தலைப்பு சிறப்பு இயல்பு பொது இயல்பு இலக்கணம். சிறப்பு இயல்புனா என்ன, பொது இயல்புனா என்னன்னு சொல்றார். அந்த பாடல் வந்து அந்நிய சாதியம் வருதுங்களா? அந்நிய சாதி பாடல் போட்டீங்க. பதம் அந்த பாடல் இருங்க, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க அடியாட்ட. அந்த பாடல் அம்மா போட்டிருக்காங்க 13 11 மேல போட்டிருக்காங்க. அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல், தன்னியல் பண்ணியத்தை தவிர்ந்து தன் சாதி கொத்தல், துண்ணிய பொது இயற்கை சொன்ன இவ்விரண்டினுள்ளே மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடுமான முற்றான். அதுல ஐயா சொல்லக்குள்ள அந்த வார்த்தை அதுல வருது. அவங்க சொல்றது புரியலன்னா அந்த இதை பார்த்து நீங்க எழுதிக்கலாம். பாடலை பார்த்து எழுதிக்கலாம். ஆமா ஆமா. பதம் சொல்லுங்கய்யா. பதம் அந்நிய சாதியும். பதம் அந்நிய சாதியும். பதம் வந்து அந்நிய சாதியும். அதுக்கு உரை ஒரு பொருள் வேற்று சாதி பொருளின் ஒரு பொருள்
வேற்று சாதி பொருளின் தன்மையையும், ஒரு பொருள் வேற்று சாதி பொருளின் தன்மையும், அடுத்து பதம் தன் சாதியும், பதம் தன் சாதியும், பதம் தன் சாதியும், அது குறை தன் சாதி பொருளின் தன்மையும், தன் சாதியும் பதம், அதுக்கு உரை தன் சாதி பொருளின் தன்மையும், அடுத்தது பதம் அகன்று, அகன்று பதம் அது, அதுக்கு உரை நீங்கி, பதம் அகன்று அதுக்கு உரை நீங்கி, அடுத்தது பதம் நிற்றல், நிற்றல் நீ இற்றல் பெரிய நிற்றல், அதுக்கு உரை தனக்கே உரிய தன்மையோடு நிற்றல், நிற்றலுக்கு பதம், அதுக்கு உரை தனக்கே உரிய தன்மையோடு நிற்றல். அடுத்து பதம் தன் இயல்பு, தன் இயல்பு, அதற்கு உரை அதற்கு அது சிறப்பு இயல்பு ஆகும். தன் இயல்பு என்பது பதம், அதற்கு உரை அதற்கு அது சிறப்பு இயல்பு ஆகும். தன் இயல்பு சிறப்பு இயல்பு உண்மை இயல்புல ஒண்ணு, தன் இயல்பு சிறப்பு இயல்பு உண்மை இயல்புல ஒண்ணுங்க, ஒரே அர்த்தம். அதற்கு அது சிறப்பு இயல்பு ஆகும். அடுத்தது பதம் அந்நியத்தை தவிர்த்து, அடுத்தது பதம் அந்நியத்தை தவிர்த்து, அந்நியத்தை தவிர்த்து பதம், அதுக்கு உரை வேற்று சாதி பொருளை நீக்கி, அந்நியத்தை தவிர்த்து பதம், அதற்கு உரை வேற்று சாதி பொருளை நீங்கி, வேற்று சாதி பொருளை நீங்கி. பதம் அந்நியத்தை தவிர்த்து, அதற்கு உரை வேற்று சாதி பொருளை நீங்கி. அடுத்தது பதம் தன் சாதிக்கு ஒத்தல், தன் சாதிக்கு ஒத்தல், தன் சாதிக்கு ஒத்தல், அதற்கு உரை தன் சாதி பொருளோடு, தன் சாதி பொருளோடு ஒத்து நிற்றல். பதம் தன் சாதிக்கு ஒத்தல், அதுக்கு உரை தன் சாதி பொருளோடு ஒத்து நிற்றல். அடுத்தது பதம் துண்ணிய, துண்ணிய பொது இயற்கை, துண்ணிய பொது இயற்கை, துண்ணிய தூ இன்னிய துண்ணிய பொது இயற்கை, அதற்கு பதம் உரை இது, இது அப்பொருளோடு, இது அப்பொருளோடு பொருந்திய, இது அப்பொருளோடு பொருந்திய பொது இயல்பு ஆகும், பொது இயல்பு ஆகும். அடுத்தது பதம் மானம் உற்றால், மானம் உற்றால், மானம் உற்றால் பதம் மானம் உற்றால், அதற்கு உரை காட்சி முதலிய, காட்சி முதலிய பிரமாணங்களால், காட்சி முதலிய பிரமாணங்களால் அளந்து அறியும் பொழுது, அளந்து அறியும் பொழுது. மானமுற்றால் பதம், அதற்கு உரை காட்சி முதலிய பிரமாணங்களால் அளந்து அறியும் பொழுது. அடுத்தது பதம் மன்னிய பொருள்கள், மன்னிய பொருள்கள் யாவும், பதம் மன்னிய பொருள்கள் யாவும், பதம் மன்னிய பொருள்கள் யாவும், அதற்கு உரை பொருந்திய,
பதம் மன்னிய பொருள்கள் யாவும், அதற்கு உரை பொருந்திய அளக்கப்படும் பொருள்கள் அனைத்தும். பொருந்திய அளக்கப்படும் பொருள்கள் அனைத்தும். அடுத்தது பதம் சொன்ன இவ்விரண்டின் உள்ளே அடங்கும். 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 அதுக்கு உரை சொல்லப்பட்ட சிறப்பு பொது. சொன்ன இவ்விரண்டின் உள்ளே அடங்கும் பதம். அதற்கு உரை சொல்லப்பட்ட சிறப்பு பொது என்னும் சிறப்பு பொது. சொல்லப்பட்ட சிறப்பு பொது என்னும் இரண்டு இயல்புகளுள் அடங்குவதாகும். சொல்லப்பட்ட சிறப்பு பொது என்னும் இரண்டு இயல்புகளுள் அடங்குவதாகும். நம்ம 12, 13 போகலாமா, இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? போயிடலாங்கய்யா. போயிடலாமா? சரி. 12ஆம் பாடல் இந்திரிய காட்சி மானத காட்சிகள் இலக்கணம். தலைப்பு 12ஆம் பாடல் இந்திரிய காட்சி மானத காட்சி இலக்கணம். பாடல் 12 தலைப்பு இந்திரிய காட்சி மானத காட்சி இலக்கணம். பதம்ங்க உயிரினோடு. பதம் உயிரினோடு. அதற்கு உரை பொருள்களை அளவைகளின். பதம் உயிரினோடு. அதுக்கு உரை பொருள்களை அளவைகளின் வாயிலாக அறியும் ஆன்மாவோடு. பொருள்களை அளவைகளின் வாயிலாக அறியும் ஆன்மாவோடு. அடுத்து பதம் உணர்வு. பதம் உணர்வு. அதற்கு உரை அதன் அறிவாற்றல் ஆகிய சிற்சக்தி. உணர்வு பதம். அதற்கு உரை அதன் அறிவாற்றல் ஆகிய சிற்சக்தி. உணர்வு பதம். அதுக்கு உரை அதன் அறிவாற்றல் ஆகிய சிற்சக்தி. அடுத்து பதம் வாயில். அதுக்கு உரை மனம் என்னும் அந்த கரணத்தினால். செலுத்தப்படும் மனம் என்னும் அந்த கரணத்தினால் செலுத்தப்படும் கண் முதலிய ஞான இந்திரியங்களையும். மனம் என்னும் அந்த கரணத்தினால் செலுத்தப்படும் கண் முதலிய ஞானேந்திரியங்களையும். அடுத்து பதம் ஒளி.
வித்தின் பிராக்கெட் ஆதி போட்டுங்க. ஒளி போட்டு வித்தின் பிராக்கெட் ஆதி, ஒளி ஆதி. அதுக்கு உரை தேயும் முதலிய பூதங்களையும். பதம் ஒளி பிராக்கெட்ல ஆதி, அதுக்கு உரை தேயும் முதலிய பூதங்களையும். அடுத்தது பதம் உரு பிராக்கெட்ல ஆதி, உரு போட்டு பிராக்கெட்ல ஆதி போட்டுங்க. உரு ஆதி, அதுக்கு உரை உருவம் முதலிய தன்மாத்திரைகளையும். உருவம் முதலிய தன்மாத்திரைகளையும். உரு ஆதிக்கு உருவம் முதலிய தன்மாத்திரைகளையும். அடுத்து பதம் பற்றி, பற்றி அதுக்கு உரை பொருந்தி, பற்றிக்கு உரை பொருந்தி. அடுத்தது பதம் செயிர் ஒரு விகற்பம் இன்றி. சே இர், சேனா ஈயன்னா இர்னா, செயிர் ஒரு விகற்பம் இன்றி. செயிர் ஒரு விகற்பம் இன்றி. செயிர் ஒரு விகற்பம் இன்றி, அது பதம். அதற்கு உரை சந்தேக, சந்தேக விபரீத, சந்தேக விபரீத குற்றங்களும். சந்தேக விபரீத குற்றங்களும். பெயர் சாதி முதலிய வேறுபாடுகளும் இன்றி. செயிர் ஒரு விகற்பமின்றிக்கு உரை சந்தேக விபரீத குற்றங்களும் பெயர் சாதி முதலிய வேறுபாடுகளும் இன்றி. தெரிவது பதம் தெரிவது, தெரிவது அதற்கு உரை ஐந்து விஷயங்களையும் அறியும் அறிவு. ஐந்து விஷயங்களையும் அறியும் அறிவு. தெரிவது பதம். அதற்கு உரை ஐந்து விஷயங்களையும் அறியும் அறிவு. அடுத்து பதம் இந்திரிய காட்சியாம். இந்திரிய காட்சியாம் பதம். அதுக்கு உரை கருவிகளை கொண்டு, கருவிகளை கொண்டு அறியும், கருவிகளை கொண்டு அறியும் வாயிற்காட்சி ஆகிய இந்திரிய காட்சி ஆகும். பதம் இந்திரிய காட்சியாம். அதற்கு உரை கருவிகளை கொண்டு அறியும் வாயிற்காட்சி ஆகிய இந்திரிய காட்சி ஆகும். அதுக்கடுத்து பதம் ஐம்புலன் சார்ந்து, ஐம்புலன் சார்ந்து. பதம் ஐம்புலன் சார்ந்து. அதற்கு உரைய மேற்கூறியபடி பதம் ஐம்புலன் சார்ந்து. அதற்கு உரை மேற்கூறியபடி ஐந்து விஷயங்களையும், மேற்கூறியபடி ஐந்து விஷயங்களையும் பொருந்தி அறிந்த, பொருந்தி அறிந்த. மேற்கூறியபடி ஐந்து விஷயங்களையும் பொருந்தி அறிந்த பதம் அயர்வு இல் இந்திரிய, அயர்வு இல் இந்திரிய ஞானம். அயர்வு இல் இந்திரிய ஞானம். பதம் அயர்வு இல் இந்திரிய ஞானம். பதம் அதற்கு உரை நிர்விகற்ப அறிவு, நிர்விகற்ப அறிவு ஆகிய, நிர்விகற்ப அறிவு ஆகிய இந்திரிய காட்சியால்
நிர்விகற்ப அறிவு ஆகிய இந்திரிய காட்சியால் ஏற்படும் அறிவு. பதம் அயர்வுயில் இந்திரிய ஞானம். அதற்கு உரை நிர்விகற்ப அறிவு ஆகிய இந்திரிய காட்சியால் ஏற்படும் அறிவு. அடுத்து பதம் உயிர்கண். உயிர்கண் இக்கண்ணா காணா என்னன்னா 3 சொல் என்னன்னா உயிர்கண். அதுக்கு உரை புத்தி தத்துவத்தின் கண். அதற்கு உரை புத்தி தத்துவத்தின் கண். பதம் உயிர்கண். அதற்கு உரை புத்தி தத்துவத்தின் கண். அடுத்தது பதம் மயர்வு அற. மயர்வு அற. பதம் மயர்வு அற. அதுக்கு உரை சந்தேக விபரீத. சந்தேக விபரீத குற்றங்கள். மயர்வு அற பதம். அதற்கு உரை சந்தேக விபரீத குற்றங்கள் ஆகிய. சந்தேக விபரீத குற்றங்கள் ஆகிய மயக்கம் இன்றி. மயக்கம் இன்றி. சந்தேக விபரீத குற்றங்கள் ஆகிய மயக்கம் இன்றி. அடுத்து பதம் வந்த ஞானம். வந்த ஞானம். பதம் வந்த ஞானம். அதற்கு உரை பெயர் சாதி முதலிய. வந்த ஞானம் பதம். அதற்கு உரை பெயர் சாதி முதலிய விகற்பத்தோடு. பெயர் சாதி முதலிய விகற்பத்தோடு வருவதனால். பெயர் சாதி முதலிய விகற்பத்தோடு வருவதனால் உண்டாகின்ற சவிகற்ப அறிவு. சவிகற்ப அறிவு. அடுத்து பதம் கடைசி பதம் மானத காண்டலாம். மானத காண்டலாம். மானத காண்டலாம் பதம். அதற்கு உரை மானத காட்சியாகும். அதற்கு உரை மானத காட்சியாகும். இன்னும் 1 இருக்குமா போயிடலாமா இல்ல அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? அடுத்த வாரம் வச்சுக்கலாங்கய்யா. இந்த 12 பாடோட இருக்கட்டும். அடுத்த வாரம் 13 சொல்லிட்டு இந்த 12க்கு இன்னொரு ரிவைஸ் பண்ணிடலாம். சரிங்க சரிங்க. கருத்துரையா ரிவைஸ் பண்ணிடலாம். சரிங்க. இப்ப யாராவது அடியார்கள் ஏதாவது சந்தேகமா இருந்தா கேட்கலாம். இல்லது யாராவது படிங்க. யாராவது 12வது பாட்டை மட்டும் இன்னொரு முறை படிக்கிறவங்க படிங்க. அக்கா தலைப்பு வேணும் ஐயா. தலைப்பு சொல்லுங்க ஐயா. அதனுடைய பாட்டு தலைப்பு. நான் சொல்றேன். இந்திரிய காட்சி. இந்திரிய காட்சி மானத காட்சி. நான் சொல்றேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்கய்யா. 12வது பாட்டிலுடைய தலைப்பு இந்திரிய காட்சி. காட்சி மானத காட்சி இலக்கணம். இலக்கணம். அதுக்கு பொருள் நான் சொல்றேன். உயிரினரோடு பொருள்களை அளவிகளின் வாயிலார். புஷ்பா நீ மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. புஷ்பா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. உயிரினரோடு பொருள்களை அளவிகளின் வாயிலாக அறியும் ஆன்மாவோடு. அடுத்ததாக உணர்வு. அதனுடைய உரை அது அறிவதால் ஆகிய சிற்சக்தி. இல்ல அதன் அறிவாற்றல் ஆகிய சிற்சக்தி. அதன் அறிவாற்றல். அதன் அறிவாற்றல் ஆகிய சிற்சக்தி. அறிவாற்றல் ஆகிய சிற்சக்தி. வாயில் மனம் என்னும் அந்த கரணத்தினால் செலுத்தப்படும் கண் முதலிய ஞானேந்திரியங்களையும். அடுத்ததாக ஒளி. அதுக்கு பக்கத்துல ஆதின்னு போட்டு ஒளி ஆதி முதலிய பூதங்களையும். முதலிய பூதங்களையும். என்னங்கய்யா?
ஒளி பிராக்கெட்ல ஆதி போட்டுங்க. ஆ, அதுக்கு உரை தேயு. தேயன்னா தேயு. சரி. தேயு முதலிய பூதங்களையும். முதலிய பூதங்களையும் போட்டணும். அடுத்ததாக ஒரு ஆதி. உரு உரு உருவம். உரு உருவம் முதலிய தன் மாத்திரைகளையும். ஆ அப்புறம் பற்றி. அடுத்ததாக பற்றி பதம் பொருந்தி. பொருந்தி. ம். அடுத்ததாக செயிர் ஒரு விகற்பமின்றி பதம். அதுக்கு உரை வந்து சந்தேக விபரீத குற்றங்களும் பெயர் சாதி முதலிய வேறுபாடுகள் இன்றி. அடுத்ததாக தெரிவது 5 விஷயங்களையும் அறியும் அறிவு. அப்புறம் இந்திரிய காட்சியாம், அது கருவிகளை கொண்டு அறியும் வாயிற்காட்சி ஆகிய இந்திரிய காட்சியாகும். அடுத்தது ஐம்புலன்களை சார்ந்து. ஐம்புலன் சார்ந்து. ஐம்புலன் சார்ந்து. ஐம்புலன் சார்ந்து மேற்கூறியபடி 5 விஷயங்களை அறிந்தும் பொருந்தி அறிய. மேற்கூறியபடி 5 விஷயங்களை பொருந்தி அறிந்த. பொருந்தி அறிந்த. அறிதல். பொருந்தி அறிந்த. 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 மேற்கூறியபடி 5 விஷயங்களை பொருந்தி பொருந்தி அறிந்த. அறிந்த. சரிங்கய்யா. அடுத்ததாக இந்திரிய ஞானம். அயர்வுயில். அயர்வுயில் இந்திரிய ஞானம். ஆமா, அயர்விலிந்திரிய ஞானம். நீர்விகற்ப அறிவு இந்திரிய காட்சியில் அறியும் அறிவு. நிர்விகற்ப அறிவு ஆகிய. நிர்விகற்ப அறிவு ஆகிய. அறிவு ஆகிய இந்திரிய காட்சியால் ஏற்படும் அறிவு. சரி, நல்லதுங்க, எழுதிட்டேங்கய்யா. உயிர்கண் புத்தி உயிர்கண். சொல்லுங்கய்யா. புத்தி தத்துவத்தின் கண். கண் 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 கண். அதான். மயர்வு அற சந்தேக விபரீத குற்றங்கள் ஆகிய மயக்கம் இன்றி. அடுத்ததாக வந்த ஞானம் பெயர் சாதி முதலிய விகற்பத்தோடு வருவதனால் உண்டாகின்ற சவிகற்ப அறிவு. அறிவு. அப்புறம் மானத கண்டலாம். காண்டலாம். காண்டலாம் போட்டிருக்க. ரைட்டா தான் போட்டு படிக்கிற தப்பா பண்ணிருக்கேன். மானத காட்சியாகும். இதோட 12 பாடல். நீங்க மேல வரி விட்டுக்க, 4 வரி விட்டுட்டு எழுதுனீங்கன்னா அந்த பாடல் அப்புறமா எழுதிக்கலாம். புக்கு வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புக்கு இல்லாதவங்க நீங்க எழுதிக்கிங்க பாடலை. சிவாய நம்ம. இந்த மீதி 6 பாடல இன்னைக்கு நான் போட்டுடுறேன். பொன்முடி அம்மா போட சொன்னா அம்மா வரல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாருமதி அம்மா போட்டுடுறீங்களா அந்த 6 பாடலையும் எடுத்து? போட்டுடுறாங்கம்மா, போட்டுடுறேன். நன்றி, நன்றிங்கம்மா. இதுல ஏதாவது சந்தேகம்னா அடுத்த வாரம் நீங்க கேட்கலாம். அடுத்த வாரம் பொழிப்புரையை இன்னொரு தடவை பார்த்துடலாம். பொழிப்புரையை பார்த்துடலாமா இன்னொரு தடவை? சரிங்க, சரிங்க. நன்றி, நன்றி. வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செஞ்சிடலாம். வான்முகில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோன் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். யாராவது சந்தேகம் வந்தா எழுதி வைங்க. அடுத்த வாரம் எல்லாருக்கும் நம்ம விளக்கம் கிடைக்கும். அடியார்லாம்